ஹலோ எவ்ரிவன், நான் கார்த்தி. நேற்று நச்சு கூடி பார்க்க இயலாத 2 விஷயங்கள் மிடில் ஈஸ்ட்ல நடந்திருக்கு. ஒன்று என்னன்னா, துபாயில பேக்ரவுண்ட்ல புஜ் கலிஃபா இருக்குது. அதை சுத்தி இருக்கிற பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் தீப்பிடிச்சு எரியிற மாதிரியான ஒரு விஷுவல் தான் நேற்று இன்டர்நெட்ல வைரலா இருந்துச்சு. அது நாங்க சாதாரணமா எடுக்கல. ஏன்னா வேர்ல்டுலயே டோலஸ்ட் பில்டிங் பக்கத்துல இவ்வளவு பெரிய சம்பவம் நடக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்கன் ஒரு ஃபிளைட் தான். இந்த ஃபிளைட் ஒரு பறக்கக்கூடிய டைட்டானிக்னு சொல்றாங்க. யூஎஸ் ஆர்மிக்கு கிட்டத்தட்ட 1965 இருந்து 60 வருஷமா யூஎஸ் ஆர்மிக்கு சர்வீஸ் செஞ்சோட்டு வர இந்த ஃபிளைட்டை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சில குரூப்ஸ் வேறு வேறு நாடுகள் இருக்கிறாங்க. அதாவது லெபனான், ஈராக் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க இந்த ஃபிளைட்டை சுட்டு வீழ்த்தி ஈராக்ல வீழ்த்தி இருந்தாங்க. இதுக்குள்ள இருந்த கணக்கு அமெரிக்கன்ஸும் அந்த சந்தர்ப்பத்தில் இறந்து போயிருக்க கூடும் என தகவல் வழியாகி கொண்டிருக்கு. என்னதான் நடந்து கொண்டிருக்கு மிடில் ஈஸ்ட்ல? ஈரான் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ற குரூப்பும் இப்படி ஒரு துபாய் போன்ற ஒரு பெரிய நாட்டிலையும் அண்ட் அடுத்தது மிகப்பெரிய ஒரு வல்லரசான யூஎஸ் இப்படி ஒரு ஃபிளைட்டை அடிச்சு வீழ்த்துறன்றது மிகப்பெரிய விஷயமா தான் மிடில் ஈஸ்ட்லயும் உலகம் ஃபுல்லாவும் பார்க்கப்படுது. உலகத்துல 2 சூப்பர் பவர், அதாவது துபாயுமே இப்ப பெரிய சூப்பர் பவரா தான் மாறிக்கொண்டு வருது. அண்ட் அமெரிக்கா, அது உங்களுக்கு தெரியும், ஒரு சூப்பர் பவர். இந்த 2 நாட்டின் ஒரு முக்கியமான ஸ்ட்ரக்சரை இந்த ஈரான் அண்ட் அதோட குரூப்ஸ்கள் அடிச்சு வீழ்த்தினன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நான் சொன்ன பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு இந்த வீடியோல நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ இன்னும் நீங்க இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாங்க. அப்பதான் என்ன இந்த வீடியோல உங்களுக்கு சொல்ல வரன்றது ஃபுல்லா புரியும். முதல்ல இந்த துபாயில மிகப்பெரிய கட்டிடங்கள், அதாவது புஜ் கலிஃபாவுக்கு கிட்ட இருக்கிற கட்டிடங்கள் ஏன் தீப்பிடிச்சு எரிஞ்சதுன்ற பற்றி சொல்லுவோம். இதை பற்றி நாம் தேடி பார்க்க என்ன அங்க நடந்த உண்மையில என்ன நடந்ததுன்னு சொல்ல போனா, துபாயில டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது. அண்ட் ஈரான்ல கணக்க ட்ரோன்ஸும் ப்ரொஜெக்டைல்ஸும் இருக்குது. அங்க இருந்து துபாய் அடிக்கிறதுக்காக வர இந்த ட்ரோன்ஸ் துபாயின் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால மறிக்கப்படுது. இப்படி மறிக்கப்படையாக வெடிச்சு சிதற துண்டுகள்லாம் இப்படிப்பட்ட இடங்கள்ல விழுகிறதால பல்வேறுபட்ட சேதங்களை உண்டாகி இருக்கு. அதோட உயிரிழப்புகளும் இந்த பிரச்சனையால அங்க நிகழ்ந்திருக்கு. இப்படி நடக்கிறது துபாயில மட்டும் இல்ல, அபுதுபாய், பஹ்ரைன், கட்டார் போன்ற இடங்கள்லையும் இதே மாதிரி நடக்குது. ஏனென்றா ஈரானை சுத்தி எங்கெங்க எல்லாம் அமெரிக்கன் தன்னுடைய பேஸ்களை வச்சுக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கிற எல்லா இடத்தையுமே ஈரான் தாக்கி கொண்டே இருக்கிறாங்க. அதனால இப்படியான பிரச்சனையில பொதுமக்கள் வாழக்கூடிய கட்டிடங்களும் பல உயிர்களும் இதுக்கு இரையாகி கொண்டிருக்குது. ஈரான் முதலே சொல்லியிருந்தாங்க, நாங்க எங்களை சுத்தி இருக்கிற அரபு நாடுகளை தாக்க மாட்டோம். அது எது வரைக்கும் இவங்க இந்த சுத்தி இருக்கிற அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு ஹெல்ப் பண்ண அமெரிக்கா மட்டும் தான். இவங்க ஹெல்ப் பண்ணும் பட்சத்துல இதே மாதிரி தாக்குதல் இதே மாதிரி நடக்கும் அல்லது இதையும் விட அதிகமா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஈரான் அறிவிச்சிருக்காங்க. சோ இவங்களை என்ன மறைமுகமாகவோ அல்லது நேரடியாவோ இந்த அரபு உலக நாடுகளுக்கு என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சுத்தி இருக்கிற இடங்கள்ல அமெரிக்கன் பேஸ் இருக்கக்கூடாது, நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பேஸ்களை உங்களோட இடத்துல இருந்து வெளியேற்றணும்ன்றதான். ஈரான் இதே மாதிரி ஒரு பிரச்சனையை இதே மாதிரி ஒரு தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு சைட்லையும் இன்னொரு சைட்ல சைலண்டா இன்னொரு விஷயத்தையும் செஞ்சு விட்டுருக்காங்க. ஏனென்றா ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கணக்கு குரூப்ஸ் அந்த அரபு உலக நாடுகளுக்கு இடையில இருக்கு. அது ஈரானுக்கு மட்டும் இல்ல, ஈரானை விட்டு வெளியேயும் வேறு நாடுகள்ல இருக்கு. உதாரணமா சொல்ல போனா ஈராக், லெபனான் போன்ற நாடுகள்ல அதிகமாவே காணப்படும். இந்த ஹிஸ்புல்லா, ஹமாஸ் போன்ற அமைப்புகளும் ஈரானுக்கு சப்போர்ட்டா தான் செயல்படுறாங்க. இப்படி இந்த குரூப்ஸ் அங்கங்க இருக்கிற குரூப்ஸ் எல்லாமே ஒன்று சேர்ந்து இப்ப அமெரிக்கன் அசெட்ஸ் எங்க இருந்தாலும் அடிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. இப்படி ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த நாடுகளை சுத்தி இருக்கிற அமைப்புகள் நேற்று ஒரு பெரிய விஷயத்தை செஞ்சிருந்தாங்க. அதுதான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொல்லியிருந்த 2வது விஷுவல், அதாவது அமெரிக்கன் KC-135 ஒரு ஃபியூல் விமானம் தான். அதாவது இந்த விமானம் என்ன செய்யுதுண்டா, அமெரிக்காவோட ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபோர்ஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஏர் ஃபோர்ஸ் தான். நீங்க கிரவுண்ட்ல எவ்வளவு பெரிய ஃபோர்ஸை நீங்க கட்டி வச்சிருந்தாலும் அவங்களோட ஏர் ஃபோர்ஸை வச்சு அதை குண்டுகளை போட்டு காலி பண்ணிடுவாங்க. இப்படி அந்த ஏர் ஃபோர்ஸை ஒரு ஸ்ட்ராங்கா வச்சு கொண்டிருக்கிறதுக்கு அவங்க தொடர்ச்சியா அந்த சண்டைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கணும். ஃபியூலை ரீஃபில் பண்றது கஷ்டம். அந்த டைம்ல தான் இந்த KC-135 வகை விமானங்கள் என்ன செய்யும்னா, இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் மற்ற வானூர்திகள் எல்லாமே பறந்து கொண்டிருக்கே இதுல இருந்து ஃபியூலை ரீஃபில் பண்ணி கொண்டிருக்கும். இப்படி ஒரு சர்வீஸை இந்த விமானம் எப்ப இருந்து செய்தா 1965 இருந்து கிட்டத்தட்ட 60 வருஷமா யூஎஸ் ஏர்ஃபோர்ஸுக்கு இது சர்வே ஆடி கொண்டிருக்குது. இந்த ஏர்ஃபோர்ஸ் தான் இப்ப இந்த அமைப்புகள்லாம் சேர்ந்து அடிச்சு வீழ்த்தி அதை நொறுக்கி இருக்கிறாங்க. அந்த விமானம் எங்க விழுந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈராக் மண்ணில் தான் அது விழுந்திருக்கு. இந்த விமானத்துல பயணித்து கொண்டிருந்த கணக்கு அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இறந்ததாகவும் சொல்லப்படுது. கொஞ்சம் பேரை காணலேண்டும் நியூஸ்ல ரிப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்கள தேடுதல் வேட்டைகளும் இப்ப ஆபரேஷன் அங்க நடந்து கொண்டிருக்கிறதாக சர்வதேச நியூஸ்ல
வந்து சொல்லி கொண்டிருக்காங்க. இந்த இன்சிடென்ட் வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய விஷயமா தான் பார்க்கப்படுது. இதுக்கு காரணம் என்னன்னு அமெரிக்கா தங்கட தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, 2 விமானங்கள், அதாவது KC 135 வகை விமானங்கள் வந்து 2 ஒண்டா பறந்ததாகவும் அதுக்குள்ள நடந்த சின்ன மிஸ்டேக்கால தான் இப்படி ஒன்று வந்து ஆக்சிடென்ட்டுக்குள்ளாகி இப்படி ஈராக் மண்ணில் விழுந்து நொறுங்கினதாகவும், மற்றது வந்து சேஃபா லேண்ட் பண்ணிட்டோம் அவங்க தரப்புல சொல்றாங்க. ஆனா இதுக்கு எதிர்த்தரப்பு என்ன சொல்றாங்க, அதாவது ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப்ஸ்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த விமானத்தை ஈராக் வான்பரப்புக்கு வச்சு நாங்க தான் அடிச்சு விழுத்தினாண்டு அவங்க வந்து டிக்ளேர் பண்றாங்க. இப்ப வந்து யூஎஸ் சொல்றத நம்புறதா இல்லாட்டி இந்த குரூப் சொல்ற நம்புறான்றது எங்களுக்கு தெரியல. ஏன்னா இதுக்குரிய எவிடன்ஸ் எதுவுமே எங்கள்கிட்ட இல்ல. அந்த நியூஸ்லயும் வந்து அது வெளிவரும். ஆனா அங்க உள்ள ஈரானும் அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய குரூப்ஸும் மறைமுகமாவோ அல்லது நேரடியாவோ சொல்ற ஒரே விஷயம் தான், அரபு நாடுகள்ல இருந்து இந்த யூஎஸ் வந்து வெளியேறும் மட்டும் இப்படிப்பட்ட பெரிய பெரிய விலைகளை வந்து இவர்கள் தொடர்ச்சியா கொடுக்க வேண்டிய அவசியம் அங்க இருக்குன்றத சொல்லிக்கிறாங்க. ஒரு பக்கம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை வந்து முடிச்சு வைக்கிறதுக்கு எந்த வழியுமே பார்க்காம இந்த போரை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணலாம்ன்ற நோக்கத்துல அவங்களும் செயற்படுறாங்க. ஆனா இந்த உலகத்துல வந்து இந்த போர் வந்து இப்போதைக்கு முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி முடியும்னு யாராலையும் சொல்ல இயலாது. ஏனென்றா இது ஒரு தீர்வை நோக்கி இந்த போர் இன்னும் போகல. அதனால ஒவ்வொரு நாளும் இந்த போர் எக்ஸ்பேண்ட் ஆகிக்கொண்டே இருக்குது. இதை பற்றியான கீ அப்டேட்ஸ் எங்களோட யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பார்க்கறதுக்கு எங்களோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். பை.